வட சூடு ஆறுது எடுத்து காட்டி ஒண்ணு. ஏ மாப்ள மாப்பிள சாமி அரோகர் மாலை போடுறியா? முருகனுக்கா? சரி சரி சரி. மாப்ள சாமி. சாமி இல்ல சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தியா? சரி சரி. மாப்ள சக்தி. மரியே வாழ்க. வாதாவா? வேளாங்கண்ணியா? மரியே வாழ்க. சாமியே சரணம். ஐயப்பனா? இது எப்ப? இன்னில இருந்து மாப்ள சி சாமி என்ன நீங்க இப்படி இல்ல. ஆனா இந்த ஒரு வருஷமா பாத்துறேன் எல்லா சாமிக்கும் உழைச்சு மாலையா போறீங்களே. உங்க திடீர் பக்திக்கு என்ன காரணம்? சாமி முதல்ல ஊர்ல ஒருத்தனும் மதிக்க மாட்டான். வீட்டுக்கு குடிச்சிட்டு போனா பொண்டாட்டி சண்டையை போட்டு அடிக்கிறா. சரி நார்மலா போனா அடிச்சுட்டு சண்டையை போறா. ஏன் வாடிக்கை வச்சு ஒரே டார்ச்சல். அதான் பசங்க என்ன பண்ணலான்னு கேட்டேன். மாலையை போட்டு மாற்றம் வருந்தாங்க. நானும் போட்டேன். அதுல இருந்து ஊர்ல எங்க பார்த்தாலும் சாமி சாமின்றதும் வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வாடா போடான்னு சொன்னா வாங்க சாமி போங்க சாமின்றதும் இதெல்லாம் ஒரு நாள் வச்சு கொள்ளும் ஒரு வார்த்தை போட்டுவா. இப்போ 3 வேலையும் விதவிதமா சமைக்கிறா. இது மட்டுமா கடங்காரம் கூட சாமி கொஞ்சம் கடை இருக்கு பாத்துக்கோங்கன்னு அவ்வளவு பதினீங்க மரியாதையா சொல்லிட்டு போறான். அதான் சாமி இந்த மரியாதை நல்லா இருக்குன்ட்டு இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வருஷம்லாம் மாலை போட்டிருக்கியா? இடையில ஒரு 3 மாசம் மட்டும் இடிக்குது. அதான் தர்காக்கு போலாமான்னு கேட்டேன். அங்க அந்த வழக்கலான்ட்டாங்க. ஆமா அவங்க போட மாட்டாங்க. அதான் சாய்பாபா போலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். சாய்பாபா தான் யாரும் மாலை போட மாட்டாங்க. நம்ம போட்டு ஆரம்பிச்சிருப்போம். ஆமாப்ல பொண்டாட்டி டைம் தப்பிக்கிறது ஒரு நல்ல வழியா இருக்கு. அடுத்த வாட்டி சாய்பாபா மாலை போட சொல்லு. நானும் அவரை சேர்த்து போடுறோம். சரி சாமியா சார்.